இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை. தாய் இன்று வெற்றியில்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆனமலை ஆரோக்கிய தாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார் என்ற நம்பிக்கையோடு பரிந்து பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆடு ஒன்றும் கோழி ஒன்றும் நண்பர்களாய் இருந்தன. ஒரு முறை இரண்டும் நகரின் சந்தை பகுதியில் வழியாக செல்ல நேரிட்டது. ஒரு கடையில் கோழி முட்டைகளை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது கோழி அவற்றை பெருமையாக பார்த்தவாறு ஆட்டை நோக்கி, பார்த்தாயா, மனிதர்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்கின்றோம் என்று சொன்னது. ஆடு ஒன்றும் பேசவில்லை. அவை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. வழியில் ஒரு கசாப்பு கடை வந்தது. அப்போது ஆடு, உங்கள் இனம் மனிதர்களுக்கு முட்டைகள் கொடுப்பதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதோ பார்த்தாயா, எங்கள் இனமே தங்களையே முழுமையாக மனிதர்களுக்கு தருகின்றன என்று சொன்னது. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்திய போது இயேசு தன்னையே ஒட்டுமொத்த மனிதகுல மீட்பிற்காக கையளிக்கின்றார் என்கின்ற செய்தியை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவின் அடியேட்டில் தம்மையே மனிதகுல நல்வாழ்விற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிறரின் நல்வாழ்விற்காக என்னையே அர்ப்பணிக்க முற்படுகின்றன. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ரோமையர் 12:1. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையே முழுமையாக பிறருக்காக, இந்த சமூகத்திற்காக மற்றும் நம்மை நேசிப்பவருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராய் வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமையும் தாயின்றி வெற்றியில்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்று தாரக மந்திரத்தோடு நாங்கள் தொடங்குகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அன்னையுடைய பரிந்துரையோடு நிறைவான வாழ்வு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து எங்களுடைய வாழ்வு முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த முழுமையான தியாகத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.